ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கண்ணன் இன்ஃபோ தமிழ். நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா 3 முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், உலகின் மிகப்பெரிய கடற்படையை சீனா வச்சிருக்காங்க. அதனால இந்திய கடற்படையால் சீன கடற்படையோடு நேருக்கு நேர் ஒரு யுத்தத்துல சண்டையிட முடியாது அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லி வந்துகிட்டு இருக்காங்க. ஆனா சமீபத்துல நடந்த ஒரு நிகழ்வு சீன கடற்படையின் போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பல்களோட செயல்திறனை கேள்விக்குறியாக்கி இருக்கு. அப்படி சீன கடற்படையில என்ன நடந்திருக்கு, சீன கடற்படை உண்மையிலே ஒரு வலிமையான கடற்படையா அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது அப்டேட், பிரேசில் முதல்ல ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்காங்க. இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இந்தியாவின் ஒரு முக்கியமான சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல இணைக்க இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரேசில் எந்த சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைல இணைக்க போறாங்க, பிரேசில் இணைக்க உள்ள சப்மரீன் லான்ச் க்ரூஸ் மிசைலோட செயல்திறன் மற்றும் சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். மூன்றாவது அப்டேட், பிரேசில் தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள கிரிப்பன் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு ஒரு அதிநவீன ஏர் டு ஏர் மிசைல இந்தியாவிடம் இருந்து வாங்க போறாங்க. பிரேசில் எந்த ஏர் டு ஏர் மிசைல இந்தியாவிடம் இருந்து வாங்க போறாங்க, எதற்காக இந்தியாவிடம் இருந்து அந்த மிசைல வாங்கி தன்னுடைய கிரிப்பன் போர் விமானங்கள்ல இணைக்கிறாங்க அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனல்ல டிஃபென்ஸ் மற்றும் ஜியோ பாலிடிக்ஸ் சம்பந்தமா தினம் ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்ம சேனல்ல பப்ளிஷ் பண்ணக்கூடிய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்த வீடியோல நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. கப்பல்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில பார்த்தா உலகத்திலே மிகப்பெரிய கடற்படை அப்படின்னா அது சீன கடற்படை தான். ஆனா கடற்படையோட வலிமையை வச்சு பார்த்தோம்னா அமெரிக்க கடற்படை தான் உலகின் வலிமையான கடற்படை. சீன கடற்படையில கிட்டத்தட்ட 59 நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்கு. இந்த சூழ்நிலையில சீன கடற்படைக்கு சொந்தமான டைப் 093 சப்மரீன்ல ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு. இந்த டைப் 093 சப்மரீன் ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல், கிட்டத்தட்ட 6 டன் எடை கொண்டது. சீன கடற்படைக்கு சொந்தமான இந்த டைப் 093 நீர்மூழ்கி கப்பல் நேற்று 2 மணி அளவில் தைவான் ஸ்டேட் பகுதியில பயணம் பண்ணிட்டு இருந்திருக்கு. அப்பொழுதுதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு. இதன் காரணமா இந்த நீர்மூழ்கி கப்பல்ல பயணம் பண்ண 100க்கும் மேற்பட்ட மாலுமிகள் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா சீனா இந்த நீர்மூழ்கி கப்பல் விபத்து குறித்து எந்த ஒரு விஷயத்தையும் வெளியிடல. இது சீனா எப்பவுமே செய்யக்கூடிய விஷயம்தான். உண்மையில அவர்களுடைய ராணுவத்துல என்ன விஷயம் நடக்கு அப்படிங்கிற விஷயத்தை வெளியிடவே மாட்டாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா கல்வான் மோதலின் போது கூட எத்தனை வீரர்கள் உயிரிழந்தாங்க அப்படிங்கிற விஷயத்தை கூட சீனா வெளியிடல. இதே போன்று சில மாதங்களுக்கு முன்பு சீன கடற்படைக்கு சொந்தமான ஒரு ஏர்கிராப்ட் கேரியரை சேட்டலைட் உதவியோடு அமெரிக்கா புகைப்படம் எடுத்தாங்க. அப்பொழுது அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருப்பது தெரிய வந்தது. அதாவது அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஃபைட்டர் ஜெட் விமானம் தரையிறங்கக்கூடிய பகுதியில மிகப்பெரிய சேதம் ஏற்பட்டிருந்துச்சு. இதன் மூலமா அந்த விமானம் தாங்கி போர்க்கப்பல்ல ஒரு மிகப்பெரிய விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அமெரிக்கா கண்டுபிடிச்சாங்க. இது போன்ற பல விபத்துகள் சீன கடற்படையில அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஆனா சீனா இந்த விஷயங்களை வெளிவிடாமல் மூடி மறைச்சு வந்துகிட்டு இருக்காங்க. சீன கடற்படை பார்ப்பதற்கு தான் பிரம்மாண்டமா தெரியலாம். ஆனா சீன கடற்படையில பயன்பாட்டில் உள்ள போர்க்கப்பல்கள் மற்றும் நீர்மூழ்கி கப்பலோட குவாலிட்டி ரொம்பவும் மோசம். இதற்கு பல உதாரணங்களை சொல்லலாம். பாகிஸ்தான் சீனாவிடம் இருந்து சில வருடங்களுக்கு முன்பு பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பல்களை வாங்கினாங்க. ஆனா பாகிஸ்தான் கடற்படையில சீன கப்பல் இணைக்கப்பட்டதிலிருந்து அந்த கப்பல்ல பல பிரச்சனைகள் ஏற்பட்டுச்சு. இதனால பாகிஸ்தான் அந்த பிரிகேட்ஸ் ரக போர்க்கப்பலை அதோட முழு ஸ்ட்ரென்த்தோட இயக்கல. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ் சீனாவிடம் இருந்து நீர்மூழ்கி கப்பல்களை வாங்கினாங்க. அந்த நீர்மூழ்கி கப்பலோட தரமும் மிகவும் மோசமா இருந்துச்சு. இதன் காரணமா பங்களாதேஷ் சில வருடங்கள் அந்த நீர்மூழ்கி கப்பலை இயக்கிட்டு தற்போது அந்த கப்பல்களை இயக்காமல் நிறுத்தி வச்சிருக்காங்க. இது போன்று பல உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால சீன கடற்படை பார்ப்பதற்கு தான் பிரம்மாண்டமா இருக்கலாம். ஆனா மிகவும் தரம் குறைவான போர்க்கப்பல்களை தான் அவங்க இயக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இது போன்ற தரம் குறைவான நீர்மூழ்கி கப்பல்கள் மற்றும் போர்க்கப்பல்களை சீனா இயக்கிறதுனால ஒரு யுத்த நேரத்துல சீன கடற்படை பலத்த
சேதத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படலாம். ஒரு சாதாரண கன்வென்ஷனல் நீர்மூழ்கி கப்பல்ல இந்த விபத்து ஏற்பட்டிருந்துச்சுன்னா கவலைப்பட தேவையில்லை. ஆனா தற்போது விபத்து ஏற்பட்டிருப்பது சீன கடற்படைக்கு சொந்தமான ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல். இதனால சுற்றுச்சூழலுக்கும் கடல்வாழ் உயிரினங்களுக்கும் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்தலாம். அது மட்டும் இல்லாம இந்த விபத்து நடந்திருக்கிறது தைவான் ஸ்டேட் அப்படிங்கிற பிரச்சனைக்குரிய இடத்துல நடந்திருக்கு. அதனால நிறைய டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் சீன அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல் ஆக்சிடென்ட்ட ரொம்ப க்ளோஸா மானிட்டர் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் சீனா நடந்த விஷயங்களை வெளியிடுறாங்களா இல்ல அப்படியே மூடி மறைக்கிறாங்களா அப்படின்னு. அடுத்த அப்டேட், பிரேசில் தன்னுடைய கடற்படைக்காக அல்வாரோ அல்பாட்டோ அப்படிங்கிற ஒரு அதிநவீன நியூக்ளியர் பவர்ட் அட்டாக் சப்மரீனை உருவாக்கி இருக்காங்க. இந்த அல்வாரோ அல்பாட்டோ நீர்மூழ்கி கப்பல் பிரேசில் கடற்படைக்கு ஒரு கேம் சேஞ்சரா பார்க்கப்படுது. பிரேசில் ஒரு அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்குறது இதுவே முதல் முறை. கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலா முயன்று இந்த அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலை உருவாக்கி இருக்காங்க. பிரேசில் உருவாக்கி இருக்க இந்த அல்வாரோ அல்பாட்டோ நீர்மூழ்கி கப்பல் பிரான்ஸ் நாட்டின் ஸ்கார்பியன் கிளாஸ் நீர்மூழ்கி கப்பலை பேஸா வச்சு உருவாக்கி இருக்காங்க. கிட்டத்தட்ட 6000 டன் எடை கொண்டது. இந்த சூழ்நிலையில பிரேசில் இந்த அல்வாரோ அல்பாட்டோ நீர்மூழ்கி கப்பல்ல வச்சு பயன்படுத்துவதற்காக ஆயுதங்களை தேர்வு செஞ்சு வந்துகிட்டு இருக்காங்க. அதுல இந்தியாவின் பிரம்மோஸ் என்ஜி குரூஸ் மிசைல்களை தன்னுடைய நீர்மூழ்கி கப்பல்ல இணைப்பதற்கு பிரேசில் முடிவு செஞ்சிருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. இந்த அல்வாரோ அல்பாட்டோ நீர்மூழ்கி கப்பல்ல அதிக எண்ணிக்கையிலான சப்மரீன் லான்ச் குரூஸ் மிசைல்களை இணைக்க போறாங்க. அதுவும் குறிப்பா நீர்மூழ்கி கப்பலோட டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய சப்மரீன் லான்ச் குரூஸ் மிசைல்களை இணைக்க போறாங்க. இதன் காரணமா தான் இந்தியா டெவலப் செய்து வரும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல தன்னுடைய அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல இணைப்பதற்கு பிரேசில் முடிவு செஞ்சிருக்காங்க. இந்தியா தற்போது டெவலப் செய்து வரும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல் ஒரு அதிநவீனமான மிசைல். கிட்டத்தட்ட 1.3 டன் எடை கொண்டது. இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல்னால மாக் 3.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்குகளை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 3.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்கக்கூடியது. இந்தியா தனக்காக உருவாக்கக்கூடிய பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட ரேஞ்ச் 400 கிலோமீட்டருக்கும் அதிகமாயிருக்கும். ஆனா மற்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய பிரம்மோஸ் என்ஜி மிசைலோட ரேஞ்ச் 290 கிலோமீட்டரா இருக்கும். இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல தன்னுடைய முப்படைகள்ல பயன்பாட்டுல உள்ள பல்வேறு பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருந்து லான்ச் செய்யும் வகையில டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. குறிப்பா இந்திய விமானப்படையில இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. அடுத்து பிரதானமா பார்த்தா இந்திய கடற்படையில தான் பிரம்மோஸ் என்ஜி மிசைல்கள் பயன்படுத்தப்பட உள்ளது. பிரம்மோஸ் ஏரோஸ்பேஸ் நிறுவனம் டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து லான்ச் செய்யக்கூடிய பிரம்மோஸ் என்ஜி மிசைலையும் டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல இந்திய கடற்படையில பயன்பாட்டுல உள்ள கல்வரி கிளாஸ் சப்மரீன்ல பயன்படுத்த போறாங்க. அதனால மிக எளிதா அல்வாரோ அல்பாட்டோ அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்ல பிரம்மோஸ் என்ஜி மிசைலை இணைக்க முடியும். இந்தியாவின் இந்த பிரம்மோஸ் என்ஜி மிசைல உலகின் பல நாடுகள் வாங்குவதற்கு முனைப்பு காட்டி வர்றாங்க. குறிப்பா அர்ஜென்டினா, இந்தோனேஷியா, பிரேசில் போன்ற நாடுகள் இந்த மிசைலை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்தியா டெவலப் செய்து வரும் பிரம்மோஸ் என்ஜி மிசைல் தற்போது பயன்பாட்டில் உள்ள பிரம்மோஸ் மிசைலை விட எடை குறைவானது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா பழைய பிரம்மோஸ் மிசைல்ல இருந்து பிரம்மோஸ் என்ஜி மிசைல் பாதி எடை தான் இருக்கும். இதன் காரணமா தான் இந்த மிசைல நீர்மூழ்கி கப்பலோட டார்பிடோ டியூப்ஸ்ல இருந்து கூட லான்ச் செய்ய முடியும். அடுத்த அப்டேட், இந்தியா மற்றும் பிரேசிலுக்கு இடையிலான ராணுவ உறவுல சமீப காலமா மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. பிரேசில் இந்திய தயாரிப்பு ஆயுதங்களை வாங்குவதற்கு அதிக முனைப்பு காட்டி வர்றாங்க. இந்த சூழ்நிலையில பிரேசில் நாட்டை சேர்ந்த முக்கியமான ராணுவ அதிகாரிகள் இந்த மாதம் இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வர்றாங்க. அவர்களின் சுற்றுப்பயணத்தின் போது இந்தியா உள்நாட்டிலே உருவாக்கி இருக்க அஸ்த்ரா MK1 மிசைல்களை வாங்குவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. பிரேசில் சமீபத்துல தான் கிரிப்பன் போர் விமானங்களை தங்களுடைய விமானப்படையில இணைச்சிருக்காங்க. இந்த விமானங்கள்ல மீட்டியார் பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் ஏர் டு ஏர் மிசைல்கள் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த மீட்டியார் மிசைல்கள்னால கிட்டத்தட்ட 200 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். ஆனா ஒரு மீட்டியார் மிசைலோட விலை 25 கோடி. இதன் காரணமா பிரேசில் விலை குறைவான ஆனா மீட்டியார் மிசைல்களுக்கு நிகரான ஒரு மிசைலை தேர்வு செய்யும் வேலையில ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில தான் இந்தியாவின் அஸ்த்ரா MK1 மிசைல்களை வாங்குவதற்கு முடிவு செஞ்சிருப்பதா செய்திகள்
வெளிவந்திருக்கு. பிரேசில் விமானப்படையில இந்திய விமானப்படை போன்று பல்வேறு விதமான விமானங்கள் பயன்படுத்தப்பட்டு வருது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நார்த்ரப் F5EM, டசால்ட் மிராஜ் 2000, F39E கிரிப்பன் போன்ற பல்வேறு விதமான விமானங்களை பிரேசில் விமானப்படை இயக்கி வர்றாங்க. இந்த விமானங்களோட செயல்திறனை அதிகரிப்பதற்கும் பிரேசில் தொடர்ந்து முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. அதனால பிரேசில் அஸ்த்ரா MK1 மிசைல தன்னுடைய கிரிப்பன் விமானங்கள்ல மட்டும் இணைக்க போறதில்ல. தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள பெரும்பாலான விமானங்கள்ல பிரேசில் இணைப்பாங்க. இந்தியாவின் அஸ்த்ரா MK1 மிசைலோட விலை 8 கோடி ரூபாய் தான். ஆனா மிட்டியார் மிசைலோட விலை 25 கோடி. கிட்டத்தட்ட மிட்டியார் மிசைல் இருந்து அஸ்த்ரா MK1 மிசைல் பாதி விலை கூட கிடையாது. ஆனா அஸ்த்ரா MK1 பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மிசைல்னால கிட்டத்தட்ட 110 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இந்த மிசைல இந்தியாவின் Su-30 MKI போர் விமானங்களை இணைத்து பயன்படுத்தி வர்றாங்க. இந்தியா ஃபியூச்சர்ல தன்னுடைய விமானப்படையில் பயன்பாட்டில் உள்ள ரஃபேல், LCA தேஜஸ் MK1A, MiG-29 UPG போன்ற விமானங்களையும் அஸ்த்ரா MK1 மிசைலை இணைப்பதற்கு திட்டமிட்டிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் பிரேசிலும் தன்னுடைய விமானப்படையில பயன்பாட்டில் உள்ள கிரிப்பன் விமானங்கள்ல பயன்படுத்துவதற்கு அஸ்த்ரா MK1 மிசைல தேர்வு செஞ்சிருக்காங்க. அதனால வரும் காலத்துல அதிக எண்ணிக்கையிலான அஸ்த்ரா MK1 மிசைல பிரேசில் இந்தியாவிடமிருந்து வாங்குவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அஸ்த்ரா MK1 மிசைல்னால 15 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருட்களை சுமந்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல் திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு மிசைல். அஸ்த்ரா மிசைலை இயக்குறதுக்கு சாலிட் ப்ரொபல்லன்ட் ராக்கெட் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்னால மாக் 4.5 அப்படிங்கிற வேகத்துல பறந்து சென்று இலக்கை தாக்க முடியும். அதாவது ஒலியின் வேகத்தை விட 4.5 மடங்கு வேகமா சென்று இலக்கை தாக்க முடியும். அஸ்த்ரா MK1 மிசைல்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் உயரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். இதனால அதிக உயரத்தில் பறக்கக்கூடிய ட்ரோன்கள் மற்றும் விமானங்கள் மீது கூட இந்த மிசைலை பயன்படுத்தி தாக்குதல் நடத்த முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.